கதையோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹவுஸ் உள்ள ஒரு டாகும் நிறைய குட்டி பப்பீஸும் காட்டுறாங்க. அப்போது ஒருத்தர் காலிங் பெல் அடிக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்ட எல்லா குட்டி பப்பியும் உற்சாகமாக ஓடி வரிசையாக நிற்கிறாங்க. ஒருத்தர் ஒரு பப்பியை தூக்கிக்கிட்டு போகிறாங்க. அப்படியே ஒருத்தராக எல்லா பப்பியும் தூக்கிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் ஆண்டியை தவிர. ஆமாங்க, இது ஒரு பெட் ஷாப். அவனை தவிர மற்ற எல்லாரையும் வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஆண்டியை விட மற்ற எல்லா பப்பியும் புசு புசுன்னு அழகாக இருக்காங்கன்னு. இதை பார்க்குற நம்ம ஆண்டிக்கு ஒரே வருத்தம். ஆண்டி சோகமாக அவங்க அம்மா கூட போயிட்டு படுத்துக்கிட்டான். போக போக ஆண்டி அந்த பெட் ஷாப்லேயே சேட்டை பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக ஜாலியாக அவங்க மம்மி கூட இருக்க ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் இப்படியே போச்சு. அப்போ ஒரு நாள் ஆண்டி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ஒன்று வரும். அதை பார்த்த ஆண்டி ரொம்ப பயந்து ஒரு ரூமுக்குள்ளே போவான். அப்போ அந்த ரூமில் அந்த பெட் ஷாப்பில் இருந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு போன டாக்ஸோட ஃபோட்டோ எல்லாம் இருக்கும். அதில் ஒரு டாக் ஹீரோ மாதிரி இருக்கும். அதை பார்த்த நம்ம ஆண்டி தானும் அப்படி ஆகணும்னு நினைப்பான். இதை பார்த்த ஷாப் ஓனர் ஆண்டிக்கு ஹீரோ ஆக ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டி ஷாப் ஓனருக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் ஜாலியாக விளையாடுவான். அப்போது ஒரு நாள் ஆண்டியை வெளியே கூட்டிகிட்டு போன ஷாப் ஓனர் ரோட் கிராஸ் பண்ண 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் சைக்கிளில் வேகமாக தடுமாறி ஆண்டியோட வாலில் சைக்கிள் வீல் ஏறி ஆண்டிக்கு அடிபட்டுடும். ஆண்டி அதிலிருந்து ரொம்ப சோகமாக இருப்பான். அப்புறம் அப்படியே நாட்கள் கடக்க நம்ம ஆண்டி பெரிய பையனாக வளர்ந்துடுவான். ஒரு நாள் ஷாப் ஓனர் நம்ம ஆண்டியை ட்ரெயின் பண்ண ஒரு பெரிய டாக் ட்ரைனிங் சென்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விடுவாங்க. அங்கே ட்ரைனர் ட்ரைனிங் கொடுக்கும்போது எல்லா டாக்ஸும் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டி மட்டும் சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்த ட்ரெயினர் நம்ம ஆண்டிக்கு தனியாக ட்ரைனிங் கொடுப்பாரு. ஸ்டார்டிங்கில் சொதப்பின ஆண்டி நாட்கள் போக போக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுவான். அப்புறம் எல்லா டாக்ஸையும் அடாப்ட் பண்ண ஆள் வருவாங்க. அப்போது ஆண்டி தன்னை யார் அடாப்ட் பண்ண வராங்கன்னு பார்ப்பான். அப்போது நம்ம ஆண்டியை அடாப்ட் பண்ண ஒரு பொண்ணு வருவா. அதை பார்த்த ஆண்டி ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனால் அந்த பொண்ணு வீல் சேரில் வரதை பார்த்த ஆண்டி அவனுக்கு சின்ன வயசில் அடிபட்டது ஞாபகம் வர ரொம்ப பயந்து போய் ட்ரைனர்கிட்ட ஓடுவான். ஆண்டி இப்படி பண்ணுறதை பார்த்த கிளாராவுக்கு பதட்டமாகி வீசிங் வந்துடும். அவள் இன்னலரை எடுத்து யூஸ் பண்ண போகும்போது அது கீழே தவறி விழுந்துடும். இன்னலர் எடுக்க கிளாரா எவ்வளோ ட்ரை பண்ணுவா. ஆனால் அவளால் அதை எடுக்க முடியல. இதை பார்த்த நம்ம ஆண்டி அவனோட சின்ன வயசு பயத்தை உடச்சி கிளாராவுக்கு ஹெல்ப் பண்ணுவான். கிளாராவுக்கு ஆண்டியை ரொம்ப பிடிச்சிடும். அதே மாதிரி நம்ம ஆண்டிக்கும் தான். அப்படியே கிராஜுவேஷன் டே வருது. அப்போது ஷாப் ஓனர் கிளாரா கிட்டேயே நம்ம ஆண்டியை கொடுக்குறாங்க. ஆண்டிக்காக ஒரு செலிப்ரேஷன் வைக்கிறாங்க. அதை என்ஜாய் பண்ணுற நம்ம ஆண்டி ஷாப் ஓனர் எங்கேயோ போகிறத பார்த்தான். ஆண்டியும் அவங்க பின்னாடியே போகிறான். சின்ன வயசில் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்த பையன் இப்போது ஒரு நல்ல டாகா பர்ஃபெக்டாக இருக்கான். அவன் சின்ன வயசில் வாலில் மற்ற டாக்ஸ் ஃபோட்டோ பார்த்த இடத்துல இப்போது ஆண்டி கிளாரா ஃபோட்டோவை மாட்டுறாங்க. அப்படியே ஆண்டியும் கிளாராவும் ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஜேர்னியை என்ஜாய் பண்ணுறாங்க. இப்படியே இந்த கதையும் முடியுது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, சின்ன வயசில் தன்னை யாருமே அடாப்ட் பண்ணலைன்னு வருத்தப்பட்டு அப்படியே நம்ம ஆண்டி இருக்காமல் தன்னோட வாழ்க்கை ஒரு நாள் மாறும்னு அதுக்கான உழைப்பையும் முயற்சியும் கைவிடாமல் நம்ம போட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையும் ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் டு பைமோட் இ-ஷாப்பிங். இந்த பைமோட் இ-ஷாப்பிங்கில் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நல்ல குவாலிட்டியான தரத்தில் தராங்க. மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாகவே தராங்க. ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க.